Hello friends, welcome to cooking shots. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருந்தோம். இது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்க சொல்லி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், இது 20 ல இருந்து 30 அளவு இருக்கும். நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 ல இருந்து 15 பல் அளவு பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு மலை பூண்டு அப்படியே உரிச்சு எடுத்தது. நீங்கள் அந்த சைனா பூண்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் வேரி ஆகும். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கு. இதுக்கு மொத்தத்துக்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறது. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மிளகு நல்லா சேர்த்துக்கோங்க. நாங்கள் மீடியமாக காரம் சேர்க்கறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் பொரியிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கு, ரொம்பலாம் சேர்க்கலை. வெந்தயம் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்ப்பீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயிலை விட நல்லெண்ணெய் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்ச பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இது எல்லாமே தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது வதக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இந்த குழம்பு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஏன்னா நம்ம நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். பூண்டும் நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் இந்த குழம்பு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான குழம்பும் கூட. வெங்காயம், பூண்டு எல்லாமே நம்ம ஊற்றின எண்ணெயில் வதங்கி வந்துச்சு. இப்போ இது கூட ஒரு குழம்பு கரண்டி அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஸ்பூன் ரேஷியோவில் போட்டிங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. மல்லித்தூள் 4 ஸ்பூன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தோம். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்குவோம். இது இப்போது நல்லா இந்த புளியோட சேர்ந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். புளியும் மசாலாவும் கொதிச்சு வரத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி இந்த குழம்பு திக்காக தான் வைக்க போகிறோம். அதனால் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் இதில் தண்ணி ஊற்றிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம். புளி தண்ணி கொதிக்காமல் தேங்காய் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் சேருங்க. எவ்வளோக்கு டைம் நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு செய்ய கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவசரமாக செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அந்த டிஷ்ஷில் நல்லாவே இருக்காது. ஸோ அந்த இதுக்கு அந்தந்த டைம் அப்பப்போ கொடுங்க. புளி கொதிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். புளி நல்லா இப்போது கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட், தேங்காய், சீரகம், மிளகு இது 3 அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலே பெரிய அளவு கொதிச்சு வரணும். அதனால் நல்லா உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப திக்காக எடுத்திங்கன்னா குழம்பு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப தண்ணியாக எடுத்திங்கன்னா குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்ருக்கேன். குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி, வறுத்து அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் திருப்பி கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு இருக்காது. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம வெந்தயம் அதிகம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பிட்டர்னஸ்க்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறது. பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இதை இன்னும் நல்லா கொதிக்க விட்டு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம குக்கிங் ஷோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் ரெசிபி பாருங்கள். காட்டில் டிஸ்பிளே ஆகும், ரெசிபி போய் பாருங்கள். குழம்பு இப்போது ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்டியான வெந்தய புளிக்குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் தான் ஆகும். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.